எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் 17/4/2026 வெள்ளிக்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 4ஆம் நாள், அமாவாசை, நாளை 3ஆம் பிறை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:10 முதல் 10:30 வரை, மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை, கௌரி நல்ல நேரம் காலை 12:10 முதல் 1:10 வரை, மாலை நல்ல நேரம் 6:10 முதல் 7:10 வரை, ராகு காலம் காலை 10:10 முதல் 12 வரை, குளிகை 7:10 முதல் 9 வரை, யமகண்டம் 3 முதல் 4:10 வரை. இன்றைய திதி 5:47 வரை அமாவாசை, பின்பு பிரதமை திதி. இன்றைய யோகம் விஷ்கம்பம், இன்றைய கரணம் நாகவும். இந்த நட்சத்திரம் 12:05 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி ஆரம்பம். சந்திராஷ்ட நட்சத்திரங்கள் பூரம், உத்திரம். சிம்ம ராசிக்கு முழுமையான சந்திராஷ்டிரமம் இன்று. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சூரியன் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, செவ்வாய், சந்திரன், புதன். சந்திரன் 12 மணிக்கு பிறகு மேஷத்திற்கு பயணம். இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? அமாவாசை வெள்ளிக்கிழமை, குறிப்பாக இறை வழிபாட்டில் நம்ம கிராமங்கள்ல இருக்கிற ஒரு பழக்கம், பச்சரிசியில வெல்லம், பனவெல்லம், ஏதோ ஒரு விஷயத்த இயற்கையான பொருளை கலந்து அதில் பத்தினி வேப்பிலைகளை பறித்து அதில் போட்டு அதை நெய்வேத்தியமா அம்மாவுக்கு கொடுத்துட்டு எல்லோருக்கும் கொடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் இந்த வேப்பிலையோடு சாப்பிடும் பொழுது உடலில் ஏற்படுகின்ற இந்த உஷ்ணத்தால் ஏற்படுகின்ற ஸ்கின் டிசீஸ், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. பச்சரிசிக்கும் வேப்பிலைக்கும் அப்படி ஒரு மகத்துவம் உண்டு, புரியுதுங்களா? அதை ஆலயத்தில் எல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி கூழ் வாருத்தல் சித்திரை மாசத்துல ரொம்ப பிரசித்தி பெற்று எல்லா இடத்துலையும் நடக்கும். இது ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. உலகில் ஒரு மனித வாழ்வு, நம்ம வாழற பூமியில, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும், நம்மளோட சீதோஷ நிலை ஏற்ற மாதிரி நம் முன்னோர்கள் கட்டமைத்து வைத்திருக்கிற விஷயம். ஒரு கோயில் உருவாக்கும், அதுக்கு இந்த சித்திரை மாசத்துல கூழ் வார்ப்போம், அது ஜனங்கள் எல்லாம் சாப்பிடுவாங்க, உடல் உஷ்ணம் தனியப்படும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதை வேப்பிலை இந்த இதெல்லாம் கொடுக்கும்போது என்னன்னா நோய்த்தன்மை அற்று வாழ்வார்கள். ஒரு காலத்துல ஒரு கொடிய நோய் இருந்தது, அம்மைங்கிறது இருந்து நிறைய விஷயங்கள் இருந்து மாறி போச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்மளோட நாகரிக வளர்ச்சியை தாண்டியும் அப்பெல்லாம் எதை வச்சு காத்திருப்பாங்க அப்படின்னும் போது இந்த போன்ற விஷயங்கள் வச்சு தான் காத்துதாங்க. இன்னைக்கும் அது காக்கின்ற அரண்களாகத்தான் இருக்கின்றது வழிபாட்டு முறைகள். நமக்கு நாம அதை பயன்படுத்தினா நாமளும் நல்லா இருப்போன்றதை சிந்திப்போம். இன்றைய நாளிற்கான ராசி பலனில் போவோம். மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, எல்லா வகையிலும் ஏற்றங்கள் உண்டு. நலம் நாடி வருகின்ற செயல் அத்தனையும் செஞ்சு பிடிப்பீங்க. ஏழரை சனியால் எந்த பாதிப்பும் இல்லை. வெற்றி மேல் வெற்றி கிடைக்க காத்திருக்கிறது. நீங்கள் முயற்சி எடுத்தால் போதும், உங்கள் வாழ்வில் வெற்றி கொடிகள் நிறைய கிடைக்கும். வெற்றி படுக்கட்டுகள்ல பயணம் செய்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கிரக நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம விட்டுதான் பிடிக்கணுன்ற அமைப்பில் தான் இருக்கு. ஏன்னா ராசி அதிபதி 12 சூரியன் பயணங்கிறது சுகபோக விரயங்கள் சொல்லலாம். செலவினங்கள் அதிகம், இல்லை கடன் வாங்கி ஒரு விஷயம் செய்யறதுங்கிற அமைப்பு இருக்கிறது. இதெல்லாமே நம்ம குறிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு கிருத்திகை, ரோகிணி, மிருகசீடங்கிறத விடவும் இந்த மேன்மை தரக்கூடிய கிரக அமைப்புகள் தான் பிளஸ். இப்போ இதனால உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. வாழ்த்துக்கள். மிதனராசி என்பவர்களுக்கு இதனால ரொம்ப சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு. எப்படி மகிழ்ச்சி உண்டு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி 10 தொழிலுக்கு உங்களுக்கு கொண்டு போய் விடுது. அவ்வளவுதான். தொழில் ஸ்தானத்துக்குரிய கிரகம் ராசியில், ராசிக்குரிய கிரகம் அவரோட இடத்துல பரிவர்த்தனை இருக்கு. புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டு, புதிய வேலை வாய்ப்புகள் உண்டு, புதிய படிப்பு, கல்வி, ஆரோக்கியம் எல்லாமே மேம்படும். ஒரு மிதனத்துக்கு இந்த வருடத்தின் தொடக்கமே ஒரு அமோகமான வருடமா மாறுகின்ற வாய்ப்பு ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டாகும் இந்த ஆண்டு இருக்கும். வாழ்த்துக்கள்.
கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரை இந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சி உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, தனதானியங்கள் பெருகக்கூடிய அமைப்பு எல்லாமே சிறப்பா இருக்கும். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். முக்கியமா சொல்ல போனா நம்ம ஆரம்பத்திலேயே சொல்ல இருக்க விஷயம் என்னன்னா, தெய்வத்தோடு இணைஞ்சு நீங்க பயணம் பண்ணீங்கன்னா போதும். உடல் பிரச்சனை, உடல் நோய் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கிறது. வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பர்களே, சிம்மத்தை பொறுத்து வந்து கேதுவின் பயணம் அப்படிங்கிறத விடவும் மனம் உறுதி பெறும் அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்லா வகையிலும் நான் ஜெயிக்க முடியும், எல்லா வகையிலும் நான் வெற்றி அடைந்தே தீருவேன், என் வாழ்க்கை மிகவும் மேலோங்கி செல்லும் அப்படிங்கிற உணர்வுக்குள்ள நீங்க வரும்போது ஜெயிக்க முடியும். அதுவும் ஏன் சிம்மத்திற்கு மட்டும் இப்படி ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா, கேது இருக்கிறவர்களும் சில விஷயங்கள் தடைப்பட்டு தான் நடக்கும். உங்களை ஃப்ரீயா விட மாட்டார். எல்லா விஷயமும் தடை வந்தாலும் அது உறுதியுடன் செய்யும்போது அது விட்டு விலகும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. ராகு கேது பயிற்சிகள் குரு பயிற்சி ஆகும்போது உண்மையில உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில அடுத்த கட்டத்தில் இருக்கும். ஏன்னா சனி வந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம் செய்ய ஆரம்பிக்கல, செய்யும் போது இன்னும் கொஞ்சம் கடுமை அதிகமாகும். அது புரியுதுங்களா? அதனால கவனமாக இருப்பது சிறப்பை தரும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு மகிழ்ச்சிக்கு சந்தோஷங்கள் உண்டு. எப்போதுமே ஏற்றம் தான். உங்கள் காட்டில் மழை, புரியுதுங்களா? உங்க காட்டுல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அந்த அளவுக்கு அற்புதமான ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா தடை விலகி வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. புரியுங்க? எத்தனை முயற்சி பண்ணியிருந்தோம், அது நடக்கல, இந்த நாள்ல நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்க பெறும் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருகின்றது. வாழ்த்துக்கள். விருச்சிகராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லா விஷயமும் அன்பு கலந்து நான் பிறருக்காகவே இருக்கிறேன், பிறருக்காக வாழறேன், பிறருக்காகன்றதெல்லாம் விட்டுருங்க, உங்களுக்காக வாழுங்கள், உங்க குழந்தைகளுக்காக வாழுங்க, உங்க குடும்பத்துக்காக வாழுங்க. புரியுதுங்களா? குருவின் பார்வை, புரியுதுங்களா? தனம் இந்த 2 தானத்தையும் பார்க்கறதுனால பணத்துக்கும் பஞ்சம் இல்லை, விரயத்துக்கும் பஞ்சம் இல்லை மாதிரி ஓடிட்டு இருக்கும். குழந்தைகள் மேல் அன்பாக இருக்கும். புரியுதுங்களா? குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை உண்டு, உங்களால் குழந்தைகள் நன்மை உண்டு. பெண் குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களுக்கான சிறப்பான பலன்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு தேவையற்ற மனபயம் வந்து நீங்கும். கவனமா இருக்கணும். மனபயம் நீங்கன்னா கைப்பொருள் தவறுன்னு அர்த்தம். புரியுங்க? இந்த நாள்ல வந்து எல்லாமும் சிறப்பாக இருக்கின்ற கிரக அமைப்புகள் இருந்தாலும், குருவின் பார்வை இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து கவனமா தானே இருந்தாகணும். 3ஆம் இடத்துல ராகு, இது கொஞ்சம் கவனமா இருங்க, அதுவே ஒரு சிறப்பான பலன்களை தரும். மகர ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு உண்டு. அதாவது பொதுவான வழிபாடு பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடுன்னு சொல்லியிருக்கோம். அந்த அம்மன் வழிபாடு ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் அன்னை தேவியின் வழிபாடு பண்ணும்போது, அன்னையின் பாதம் பற்றும் பொழுது பரதேசியாக அந்த விஷயங்களை உணர்ந்து செய்யும் போது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அந்த அளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பு மிக்க ஒரு நாளாக இந்த மகரத்திற்கு இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு மகிழ்ச்சிகள் உண்டு. ஏன்னா ராசி அதிபதியின் தன்மை அப்படின்னு போது செவ்வாய் சனி புதன் இந்த எல்லாத்துக்கும் சேர்ந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது நிரந்தரமானவன் கும்பம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிரமமா ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க. ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டேன், நான் அப்படிதான் இருப்பேன், யாருக்காகவும் என்னோட விஷயத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்றவர் கண்ணிமிக்க ராசியில கும்பமும் ஒண்ணு. இந்த நாள் உங்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவுக்கரங்கள் கிடைக்கும், அதனால் நன்மை நடக்கும். வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு இதனால வந்து உயர்வுகள் கிடைக்கின்ற அமைப்பு. சனி செவ்வாய் புதன் சேர்க்கைங்கிறத விடவும் பார்த்தீங்கன்னா புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி புதனின் பயணமாவே இருக்கு. உத்திரட்டாதியும் சனியின் சொந்த சுய பயணத்தில் இருக்கும்போது என்னன்னா சில விஷயங்கள் மாறுகின்ற வாய்ப்புகள், உயர்வுகள் மேலோங்கும், வெற்றிகள் கிடைக்கின்ற அமைப்புகள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.